அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ நீ எல்லோரிடமும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதைத்தான் பலர் தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய், அவர்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தாய் தந்தை நீ பெற்ற குழந்தைகளை தவிர எந்த உறவோடும் அளவோடு பழகுவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நேற்று வரை அனுசரித்து அன்போடு இருந்தவர்கள் இன்று காரணமில்லாமல், எந்தவிதமான காரணம் இல்லாமல் பேசவோ மதிக்கவோ கூட மாட்டேன் என்கிறார்கள் அல்லவா? இது போன்ற பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது நீ மனமுடைந்து போகாதே. ஒரு நாளும் நீ மனமுடைந்து போகாதே. நான் இருக்கிறேன், உன் வழித்துணை சாயப்பா. உனக்கு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே நீ அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ உன்னை சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரே இடத்திலே அதீத அன்பை காட்டி விடுகிறாய், அவர்களை நம்பி விடுகிறாய், பிறகு ஏமாந்து போகிறாய். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன். இந்த கவலைகள் எல்லாம் மனதில் கொள்ளாமல், இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் நீ மனதிலே கொள்ளாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. உன் லட்சியம் என்னவோ, நீ எதை எதிர்பார்த்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த வாழ்க்கையை நினைத்து அந்த வழியை பார்த்து கடந்து சென்று கொண்டே இரு. நதி போல சென்று கொண்டே இரு. உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நீ எதற்காக நீ வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்பட்டு கொண்டே இரு. என்றைக்கும் உன் செயலை நீ நிறுத்தாதே. வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நானே உனக்கு வருவேன். நல்லதே நடக்கும். என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. அனைத்தும் உனக்கு கிடைக்கும். என் பரிபூரணமான ஆசீர்வாதமும் அன்பையும் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ. பிறகென்ன, என்னை நம்பினால் உன்னோடு உன் வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.